மரணங்களை வைத்து அரசியல் செய்வது பொருத்தமற்றது என்றே நாம் கருதுகின்றோம். தற்போது எதிர்க்கட்சியினர் தங்களது அரசியல் லாபத்திற்காக இந்த மரணங்களை வைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாம் அருவருப்பான ஒன்றாகவே பார்க்கின்றோம். அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் கூட குறிப்பாக போதைப்பொருள் மற்றும் விஷ போதைப் பொருட்களுக்கு அடிமையான பிள்ளைகள் ஆவர். எனவே அவர்களை அந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்கே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் செயற்பட்டு வருகின்றோம். எவ்வாறாயினும் நாட்டின் வரலாற்றில் நடந்த சம்பவங்களுக்காக அமைச்சர்கள் பதவி விலகியிருந்தால் கடந்த அரசாங்கங்களில் இருந்த எந்த அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியோ எஞ்சியிருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்த நாடு தாக்குதல்கள் நடந்தன, கொடூரமான கொலைகள் நடந்தன, இனவாத கலவரங்கள் தூண்டப்பட்டன, மத ரீதியான மோதல்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதே போன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் கூட இதற்கான பொறுப்பை ஏற்கவில்லை. மாறாக அவற்றை வேறு யாரோ செய்தார்கள் என காட்டி தம் மீதான பழியை தவிர்த்துக் கொள்ளவே அவர்கள் முயற்சித்தார்கள். மக்கள் சக்தி கூட்டமைப்பினர் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தனர். தற்போதைய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் சிறைச்சாலைகளுக்குள்ளும் அதற்கு வெளியேயும் போதைப்பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக தெரிகின்றது. தற்போது அதற்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் போதைப்பொருள் பாதாள உலக வலையமைப்பும் குறிப்பாக பழைய அரசியல் சக்திகளின் ஆசீர்வாதத்தை பெற்ற சில பாதாள உலக தலைவர்களும் இதில் தூண்டுதல்களை ஏற்படுத்துவதை காண முடிகின்றது. அதனை நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகின்றது. பழைய ஊழல்மிக்க அரசியல் சக்திகள், அதன் பின்னர் அரசாங்கம், பாதுகாப்பு பிரிவினர், நீதித்துறை செயல்முறை ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த விடயம் மிகவும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் இது உண்மையில் மக்கள் ஆணையில் வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாகும். இவ்வாறு கட்டாயமாக நடைபெற வேண்டும். எனவே அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நாம் கூறுகின்றோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை குறித்து உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 278க்கு மேற்பட்ட உயிர்கள் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்றார். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை அல்லது பாதுகாப்பு துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், அது சார்ந்த அமைச்சர்களை விளங்கும்படியான ஒரு அழுத்தங்களை அப்போது இருந்தவர்கள் யாரும் அதை குறித்து ஒரு பேசுபொருளாக இல்லாத சந்தர்ப்பத்திலே இப்போது இடம்பெற்ற இந்த ஒரு சிறிய சம்பவத்தை வைத்துக் கொண்டு பாரிய அளவிலே எதிர்கட்சியினர் தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் சார்ந்த விடயங்களை பேச வேண்டிய எதிர்கட்சியினர் இன்று பாதாள உலக குழுக்களுக்கு பின்னணியாக இருக்கின்ற அல்லது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பின்னணியாக இருக்கின்ற அவர்களை நேரடியாக ஊக்கப்படுத்துவதற்கான செயற்பாடை இந்த எதிர்கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் எதிர்கட்சியினுடைய தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம், உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் குழி தோண்டி புதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.